கூட்டணி கட்சியில் சில பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. அதாவது உன் பழைய நிலைமை நினைத்து பார் அப்படின்னு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க கண்ணாடியில் போய் பார்த்தாங்கன்னா நாறிடும். யாருமே அரசியலுக்கு வர்றவங்க கொஞ்சம் யோசிக்கணும், பேசுவதற்கு ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா யாரையும் தரக்குறைவாக தாழ்வாக பேசக்கூடாது. அப்படி பேசி பேசி யாரை பேசுகிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எவ்வளோதான் வானத்தில் ஊர்க்குருவி பறந்தாலும் கருடன் பருந்து போல் ஆகாது. அப்படி தான் இருக்கணும். அப்படி தாங்க இருக்குது. இப்போ மேன்மையாக விடமாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகளெல்லாம் யாரையும் மேடையில் பேசுவாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆஹா அண்ணன் தம்பியாக பழகுவோம், எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் சேர் தான், ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா தரையில் உட்கார வச்சுருவாங்க. பார்த்து நடத்துங்க. அரசியல் மேலே இருக்கிறவங்களாம் பாருங்கள், பூரா நைனாவாக இருக்காங்க. நைனாக்கள் மைனா மாதிரி பறந்துடுவாங்க, பார்த்துங்க. தொகுதி கொடுக்கணும்ல, பார்ப்பனியத்தை கேவலமாக பேசாதீர்கள். இப்போ எல்லா இடங்களையும் அவங்க தான் மேன்மையாக இருக்காங்க. பேசுகிறவங்களும் சில இடத்துல மேன்மையாக இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அப்போ தான் மேலே போக முடியும். வளைஞ்சு கொடுங்க, தம்பி வளைஞ்சு ஒடிஞ்சிடாதீங்க. அடுத்த வீடியோவில் வரேங்க.